எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐநா நீதிமன்றத்திலிருந்து எந்த நாடு வெளியேறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹங்கேரி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஐக்கிய நாடுகள் சர்வதேச நீதிமன்றம்ங்கிறது நெதர்லாந்து நாட்டுடைய தி ஹேக் நகரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படுது. இப்போ இந்த ஐக்கிய நாடுகள் சர்வதேச நீதிமன்றத்திலிருந்து ஹங்கேரி நாடு வந்து வெளியேறுவதாக அறிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், இந்த சர்வதேச நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா காசாவில் வந்து இஸ்ரேல் போர் தொடுத்திருக்கு இல்லையா? இந்த காசா போரில் இஸ்ரேல் வந்து அங்கே மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி இஸ்ரேல் நாட்டுடைய பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் மீது அவரை கைது செய்யறதுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருப்பாங்க இந்த சர்வதேச நீதிமன்றம். இப்போ என்னன்னா, இந்த ஐக்கிய நாடுகள் சர்வதேச நீதிமன்றத்தில் உறுப்பு நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த நாட்டுக்கு இந்த நீதிமன்றம் ஒரு நபரை கைது செய்யறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அந்த நபர் அந்த நாட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த உறுப்பு நாடுகள் பார்த்தீங்கன்னா அந்த நபரை கைது செய்யணும். ஸோ அதுதான் ப்ரொசீஜர். இந்த உறுப்பு நாடுகள் அதோட வேலையை பார்க்கணும். இப்போ என்னன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஹங்கேரி நாட்டுக்கு சென்றிருக்காங்க. அவருக்கு கைது உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க சர்வதேச உயர்நீதிமன்றம். ஸோ இவரை கைது செய்வதை வந்து தவிர்ப்பதற்காக ஹங்கேரி வந்து இப்போ ஐக்கிய நாடுகள் சர்வதேச நீதிமன்றத்திலிருந்து விலகி இருக்கு. அதாவது பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற வகையில் இந்த முடிவை வந்து ஹங்கேரி எடுத்திருக்கு. ரீசன் நியூஸ். ஸோ உலக சுகாதார அமைப்பு WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து வெளியேறிருக்கு. அடுத்து பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்துலேருந்தும் அமெரிக்கா வந்து விலகிருக்கு. அடுத்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பிறப்புரிமை அடிப்படையில் வெளிநாட்டை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடியுரிமையானது வழங்கப்படுது. அந்த குடியுரிமையை இப்போ ரத்து பண்ணியிருக்காங்க. அடுத்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சில், அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேருந்து இப்போ அமெரிக்கா வெளியேறிருக்கு. நெக்ஸ்ட், அமெரிக்காவில் பெண் பாலினத்துக்கு மாறியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகளிருக்கான விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து தங்க அட்டை குடியுரிமை திட்டமானது இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவில் தொடங்கப்பட்டிருக்கு. இரண்டாவது கேள்வி, வக்ஃப் சட்ட திருத்த மசோதா 2025 எந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளும் வகையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது? ஆன்சர் வக்ஃப் சட்டம் 1995. நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த மசோதா பற்றி பார்த்துருப்போம். எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்? இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதா 2025ங்கிறது மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசோதா 2 அவைகள்லையுமே நிறைவேற்றிட்டாங்க. மக்களவையில நிறைவேற்றிட்டாங்க, மாநிலங்களவை. ஸோ நாடாளுமன்றத்தில் 2 அவை இருக்கு, மக்களவை, மாநிலங்களவை. 2 அவையிலுமே இப்போ நிறைவேற்றிட்டாங்க. இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதா 2025 அப்படிங்கிறது வக்ஃப் சட்டம் 1995 திருத்தம் மேற்கொள்ளும் வகையில தான் இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இந்த வக்ஃப் சொத்துனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாத்தை பின்பற்றவங்க முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுடைய தொண்டு பணிக்காக அவங்களுடைய நிலங்களை வந்து நன்கொடையாக வழங்குவாங்க. ஸோ அதை தான் வந்து வக்ஃப் சொத்து, நன்கொடையாக வழங்கப்பட்ட அந்த நிலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வக்ஃப் சொத்து அப்படின்னு சொல்கிறோம். இந்த வக்ஃப் சொத்துக்களை, வக்ஃப் நிலங்களை நிர்வகிக்கிறதுக்கான வேலையை பார்க்கறது தான் வக்ஃப் வாரியங்கள் அப்படிங்கிறது. ஸோ இந்த வக்ஃப் வாரியங்களுடைய செயல்பாட்டில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருது, இந்த நிலங்களை வந்து நிர்வகிக்கிறதுக்காக இப்போ இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதா 2025 கொண்டு வரப்பட்டு 2 அவைகள்லையுமே நிறைவேற்றிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ எவ்வளோ வக்ஃப் நிலங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமாக சுமார் 9.4 லட்சம் ஏக்கர் நிலமானது இருக்கு. அதாவது மொத்தமாக பார்த்தீங்கன்னா சுமார் 8.7 லட்சம் சொத்துக்களை வந்து இந்த வக்ஃப் வாரியங்களானது மேற்பார்வையிடுது. இந்த நிலங்களுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2 லட்சம் கோடி மதிப்பிலான நிலத்தை தான் வக்ஃப் வாரியம் வந்து நிர்வகிக்குது. ஸோ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அதிகமான நிலத்துக்கான உரிமையாளராக 3வது இடத்துல வக்ஃப் வாரியங்கள் இருக்கு. முதல் இடத்துல ஆயுதப்படை இருக்கு, செகண்ட் பிளேஸ் வந்து இந்திய ரயில்வே இருக்கு. அதுக்கப்புறமா 3வது இடத்துல இந்தியாவில் மிகப்பெரிய நில உரிமையாளராக வக்ஃப் வாரியங்களானது இருக்கு. ஸோ இப்போ வக்ஃப் நிலம், வக்ஃப் சொத்து அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு, இதோட பின்னணி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது டெல்லி சுல்தான்களுடைய காலத்தில் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. ஸோ டெல்லி சுல்தான்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்கு. சுல்தான் முய்சுதீன் சாம்கோர் பார்த்தீங்கன்னா 2 கிராமங்களை வந்து முல்தானுடைய ஜமா மசூதிக்கு அர்ப்பணிச்சு அதை நிர்வகிக்கிறதுக்காக நிர்வாகியாக ஷேகுல் இஸ்லாத்தை வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ அப்பையிலேருந்தே வந்து இந்த வக்ஃப் சொத்து, அந்த வக்ஃப் நடைமுறை அப்படிங்கிறது
இடத்துலேருந்து வளர்ந்துக்கிட்டே தான் வந்திருக்கு. ஸ்டார்டிங் எந்த டைம்லனா இந்த டெல்லி சுல்தான்களுடைய ஆரம்ப காலத்துலேருந்து இந்த ஒரு முறையானது இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் பார்த்திங்கன்னா இந்த வக்ஃபு முறையை பார்த்திங்கன்னா விமர்சித்து ப்ரிவி கவுன்சில் வந்து இந்த வக்ஃபு முறையானது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1913 முஸ்லீம் வக்ஃபு செல்லுபடியாக்கக்கூடிய சட்டமானது கொண்டு வரப்பட்டு மறுபடியும் இந்த வக்ஃபு முறையானது செல்லுபடியாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் இந்த வக்ஃபு நிலங்களை வந்து நிர்வகிக்கிறதுக்காக ஒழுங்குபடுத்துறதுக்காக 1954ஆம் ஆண்டு வக்ஃபு சட்டமானது இயற்றப்பட்டது. நெக்ஸ்ட் 1995 பார்த்தீங்கன்னா அதில் திருத்தம் மேற்கொண்டு இந்த வக்ஃபு சொத்துக்களுடைய மேலாண்மை மற்றும் ஒழுங்குமுறையை வலுப்படுத்துறதுக்காக 1995 வக்ஃபு திருத்த சட்டமானது மேற்கொள்ளப்பட்டது. இப்போ இதில் திருத்தம் மேற்கொள்ளும் வகையில் தான் வக்ஃபு திருத்த மசோதா 2025 இப்போ நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ அந்த வக்ஃபு மசோதாவுக்கான அம்சங்கள் என்ன, அதில் என்னென்ன அம்சங்கள்லாம் இடம்பெற்றிருக்குன்னு நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மோஷின் நக்வி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவராக மோஷின் நக்வி என்பவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, இப்போ இவர் வந்து பாகிஸ்தான் நாட்டுடைய உள்துறை அமைச்சர் மற்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துடைய தலைவர் தான் இந்த மோஷின் நக்வி. இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் இந்த பொறுப்பில் 2027ஆம் ஆண்டு வரைக்கும் இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்பில் யார் இருந்தாங்கன்னா இலங்கை நாட்டை சேர்ந்த ஷம்மி சில்வா தான் இந்த ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவராக இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 2026ஆம் ஆண்டு வந்து ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியை நம்ம இந்தியா ஹோஸ்ட் பண்ணுது. அதுக்கு அடுத்த வருஷம் 2027 வங்கதேசம் வந்து ஹோஸ்ட் பண்ணுது. ரீசன்ட் நியூஸ், பிசிசிஐடைய புதிய செயலாளராக தேவஜித் சைக்கியா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து சிஆர்பிஎஃப் அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸுடைய தலைமை இயக்குநராக ஞானேந்திர பிரதாப் சிங் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு மாநில லோக் ஆயுக்தாவுடைய தலைவராக பி ராஜமாணிக்கம் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து FBI இயக்குநராக காஷ் படேல் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 2வது முதன்மை செயலராக RBI முன்னாள் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய தலைவராக ஆர் பாலகிருஷ்ணன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. செபி அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்துடைய புதிய தலைவராக துகின் காந்த பாண்டே வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 4வது கேள்வி, இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா %% இறக்குமதி வரி விதிப்பதாக அறிவித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 27%. ஸோ இந்திய பொருட்கள் மீது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து 27% இறக்குமதி வரியானது விதிச்சிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், இப்போது உலக நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு நிறைய இறக்குமதி வரிகள் வந்து அங்கே விதிக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக பரஸ்பர அடிப்படையில் அமெரிக்காவும் வரி விதிக்க போவதாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போது எந்தெந்த நாடுகளுக்கு எவ்வளோ வரி விதிப்பதாக வரி விதிப்பு பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து 27% இறக்குமதி வரியானது விதிக்கப்படும். இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்கிறாங்க இல்லையா, அந்த பொருட்களுக்கு 27% வரியானது விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவிலேருந்து இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு இந்தியா எவ்வளோ வரி விதிக்குது அப்படின்னா 52% வரி விதிக்குது. ஸோ இப்போ அமெரிக்க பொருட்கள் மீது அதிகமான இறக்குமதியை வரி விதிக்கக்கூடிய ஒரு 25 நாடுகள் மீது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா என்னென்ன வரி விதிக்க போவதாக அந்த வரி விதிப்பு பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவுக்கு 27%. அது மட்டும் இல்லாமல் இதில் விலக்கு அளிச்சிருக்காங்க. இந்தியாவுடைய மருந்து உற்பத்தி துறை அப்புறம் செமிகண்டக்டர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரியிலேருந்து விலக்கும் அளிக்கப்பட்டிருக்கு. 5வது கேள்வி, இந்தியா தாய்லாந்து இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது? ஆன்சர் 5 ஒப்பந்தங்கள். ஸோ இப்போ பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்பதற்காக 6வது பிம்ஸ்டெக் மாநாடு பார்த்தீங்கன்னா இப்போ தாய்லாந்தில் வந்து நடக்குது. 6th பிம்ஸ்டெக் சம்மிட். அதில் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. பேங்காக்கில் நடக்குது இந்த மாநாடு. ஸோ இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அந்த தாய்லாந்துக்கு சென்றிருக்காங்க. இந்த நிலையில் இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே ஒரு 5 ஒப்பந்தங்களானது கையொப்பமாக இருக்கு. ஸோ கவனிங்க, அந்த ஒப்பந்தங்கள் எந்தெந்த வகையில் வந்து கையொப்பமாயிருக்கு அப்படின்னா 2 நாடுகளுக்கு இடையே வந்து டிஜிட்டல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை ஏற்படுத்துறதுக்காக டிஜிட்டல் தொழில்நுட்ப துறையில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துறது. நெக்ஸ்ட் குஜராத் மாநிலத்துடைய லோத்தல்ல பார்த்தீங்கன்னா தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் இருக்குது, அதை மேம்படுத்துறது. நெக்ஸ்ட் MSMEல ஒத்துழைப்பை ஏற்படுத்துறது, குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துறது. அடுத்து கைவினை பொருட்கள் கைத்தறி மேம்பாடு. அடுத்து 2 நாடுகளுடைய வெளியுறவு அமைச்சகங்களுக்கு இடையே ஒப்பந்தம் சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 5 ஒப்பந்தங்கள் இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே கையொப்பமாயிருக்கு. ஸோ இப்போ தாய்லாந்து நாட்டுடைய பிரதமராக யார் இருக்காங்க அப்படின்னா
பேடோங்டாம் ஷினவத்ரா என்பவங்க தான் தாய்லாந்து நாட்டுடைய பிரதமர். ஸோ தாய்லாந்து பிரதமரும் இந்திய பிரதமரும் சந்தித்த போது தான் இந்த ஒரு ஒப்பந்தமானது கையொப்பமாக இருக்கு. ஸோ பிம்ஸ்டெக் கூட்டமைப்புடைய 6வது உச்சி மாநாடு தான் இந்த வருஷம் நடக்குது தாய்லாந்தில் பேங்காக்ல. உங்களுக்கான கொஸ்டின், இந்த பிம்ஸ்டெக் கூட்டமைப்புல எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்கு? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்த 6வது கேள்வி, எந்த மாவட்டத்தின் புளியங்குடி எலுமிச்சம்பழத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தென்காசி. ஸோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பல்வேறு பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கப்பட்டு வருவதை நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துட்டு வரோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக இப்போது ஒரு 6 தமிழ்நாட்டு பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த தென்காசி மாவட்டத்துடைய புளியங்குடி எலுமிச்சம்பழம். புவிசார் குறியீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் கிடைக்கக்கூடிய அல்லது விளைவிக்கப்படக்கூடிய அல்லது தயாரிக்கப்படக்கூடிய தரமான பொருளுக்கு வழங்கக்கூடிய அங்கீகாரம் தான் புவிசார் குறியீடு. ஒரு பொருளுக்கு புவிசார் குறியீடு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அங்கீகாரம் 10 இயர்ஸ் 10 வருடங்களுக்கு செல்லுபடியாகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்குறாங்கன்னா அந்த பொருளுடைய ஏற்றுமதியானது அதிகரிக்கும். அதன் மூலமாக அந்த தொழில் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிகமான லாபத்தை பெறுவாங்க, வருவாயை பெறுவாங்க. கவனிங்க, இப்போ தமிழ்நாட்டுடைய 6 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. தென்காசி மாவட்டத்துடைய புளியங்குடி எலுமிச்சம்பழம், அடுத்து செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், இது வந்து பெரம்பலூர்ல உள்ள செட்டிக்குளம் சின்ன வெங்காயத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. அடுத்து பண்ருட்டி பலாப்பழம், பண்ருட்டி முந்திரி ஆகியவற்றிற்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. விருதுநகர் சம்பா வத்தலுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. ராமநாதபுரம் சித்திரைக்கார் அரிசிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களோட எண்ணிக்கையானது மொத்தமாக 69ஆக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தப்போ 62 பார்த்துருப்போம். அதோட இந்த 6 ஆட் பண்ணோம்னா 68 தான் வரும். ஆனால் சில சோர்ஸில் பார்த்தீங்கன்னா 69 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அதையும் பார்த்துக்கோங்க. இதில் அதிகமாக எந்த மாநிலத்தினுடைய பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் தான் இந்தியாவிலே அதிக புவிசார் குறியீடு பெற்ற மாநிலமாக முதலிடத்தில் இருக்கு. அடுத்த ரீசன் நியூஸ், சமீபத்தில் கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. தோவாலை மாணிக்க மாலைக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்தது தான். ஸோ மதுரை மறிக்கொழுந்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. விளாச்சேரி களிமண் பொம்மைகளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. 7வது கேள்வி, ஸ்ரீஹரிகோட்டாவில் எத்தனை ஏவுதளம் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2 ஏவுதளங்கள். ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேச மாநிலத்தில் தான் ஸ்ரீஹரிகோட்டா இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா 2 ஏவுதளம் இருக்கு. இப்போ 3வது ஏவுதளம் அமைக்கும் பணிகளானது நடைபெற்று வருது. ஸோ இந்த 3வது ஏவுதளம் பார்த்தீங்கன்னா அடுத்து 2 வருடங்களில் அது செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஏவுதளங்கள் இருக்குது. இப்போ 3வது ஏவுதளமானது அமைக்கப்பட்டு வருது. அது விரைவில் 4 வருடங்களில் 2 இயர்ஸ் சொல்லிட்டு 4 வருடங்களில் அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஏவுதளம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 90 மீட்டர் உயரம் மற்றும் 1000 டன் எடை கொண்ட ராக்கெட்டை லான்ச் பண்ணுற வகையில் அந்த திறனோடு அந்த லான்ச்சிங் பேட் வந்து அமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இது எவ்வளவு கோடியில் இந்த ஏவுதளமானது அமைக்கப்படுது அப்படின்னா 3984.86 கோடி செலவுல அமைக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் குலசேகரப்பட்டினத்திலையும் ராக்கெட் ஏவுதளமானது அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருது. 8வது கேள்வி, எந்த ஆண்டுக்குள் போதைப் பொருள் இல்லாத நகரத்தை உருவாக்க தில்லி காவல்துறை திட்டமிட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2027. 2027ஆம் ஆண்டுக்குள்ள தில்லியை வந்து போதைப் பொருள் பழக்கம் இல்லாத அந்த பொருட்களை பயன்படுத்தாத ஒரு நகரமாக அது மாற்றுறதுக்கு தில்லி காவல்துறை வந்து திட்டமிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போது 2027ஆம் ஆண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் இல்லாத நகரமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தில்லி காவல்துறை வந்து திட்டமிட்டிருக்காங்க. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் புழக்கத்தை வந்து கட்டுப்படுத்தணும், அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாஷா முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற திட்டமானது செயல்படுத்தப்படுது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 2022லேருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் தோராயமாக ஒரு 41,395 கிலோ போதைப் பொருளானது எரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த நாஷா பாரத் அபியான் அப்படிங்கிற திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2020ஆம் ஆண்டுல 2020 ஆகஸ்ட் 15 தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நாஷா முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற திட்டம், அதாவது போதைப் பொருள் பயன்பாட்டை ஒழிக்கிறது, இந்தியாவை வந்து போதைப் பொருள் இல்லாத நாடாக மாற்றணும் அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. எத்தனை மாவட்டங்களில் இதை தொடங்கினாங்க அப்படின்னா ஒரு 272 மாவட்டங்கள், அதாவது இந்த போதைப் பொருள் அதிகமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மாவட்டங்களை தேர்வு செஞ்சு அந்த மாவட்டங்களில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 272 மாவட்டங்களில்.
நெக்ஸ்ட் மனாஸ் போர்ட்டல் இது எதுக்காக, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2025 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மனாஸ் போர்ட்டல் அப்படிங்கிறது. இது எதுக்காக அப்படின்னா இந்த போதைப் பொருள் ஒழிப்புக்காக இந்தியாவுடைய நடவடிக்கைகளில் மக்களும் பங்களிப்பு அளிக்கணும், அவங்களுடைய பங்களிப்பை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மனாஸ் போர்ட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா 1933 அப்படிங்கிற ஒரு எண் கொடுத்துருக்காங்க. மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் தொடர்பாக ஏதேனும் விஷயங்கள் அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு தெரியுது, அதை பற்றி அவங்க புகார் அளிக்கணும் அப்படின்னா 1933 அப்படிங்கிற உதவி எண் மூலமாக போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை வந்து அவங்க அதில் புகார் அளிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மானஸ் போர்ட்டல் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது மத்திய உள்துறை அமைச்சகத்தினால தொடங்கப்பட்டது. அடுத்து 9வது கேள்வி, 15வது சீனியர் ஆடவர் தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜான்சி. ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஜான்சி நகரத்தில் தான் இப்போ 15வது சீனியர் ஆடவர் தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ எங்கே உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் மொத்தமாக இந்த போட்டியில் 30 அணிகளானது பங்கேற்குது. ஸோ இந்த தடவை நடக்கக்கூடிய இந்த போட்டியில் தான் முதன்முறையாக டிவிஷன் மெத்தட் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு புதிய முறையில் இந்த போட்டி நடக்குது, டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னன்னா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவுகளாக அணிகள் வந்து பிரிப்பாங்க. ஏ பிரிவில் இருக்கவங்க தான் இந்த கோப்பைக்காக, அந்த சாம்பியன்ஷிப் கோப்பைக்காக போட்டியிடுவாங்க. பி டிவிஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய போட்டியில் ஏ டிவிஷனில் பங்கேற்பதற்காக பி டிவிஷனில் வந்து போட்டிடுவாங்க. சி டிவிஷனில் உள்ள அணிகள் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து பி டிவிஷனில் போட்டியிடுவதற்காக பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 10வது கேள்வி, கார்ல் மார்க்ஸ் சிலை எங்கு நிறுவப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கார்ல் மார்க்ஸ் சிலையானது சென்னையில் நிறுவப்பட இருப்பதாக இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. கார்ல் மார்க்ஸுக்கு வந்து சென்னையில் சிலை அமைக்கப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவரான PK மூக்கையா அவர்களுக்கு உசிலம்பட்டியில் ஒரு மணி மண்டபமானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. கார்ல் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் தான் உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள் அப்படிங்கிற முழக்கத்துக்கு வித்திட்டவர் வந்து கார்ல் மார்க்ஸ் என்பவர் தான். இவர் வந்து பொது உடைமை தத்துவத்தை வடித்து தந்தவர் தான் கார்ல் மார்க்ஸ். ஸோ இவருக்கு ஒரு சிலையானது நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் நிறுவப்படும்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து ஃபார்வர்ட் பிளாக் தலைவரான PK மூக்கையா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய 103வது பிறந்த நாள் இப்போ ஏப்ரல் 4ஆம் தேதி கொண்டாடப்படுது. இவர் 1952லேருந்து 77ஆம் ஆண்டு வரைக்கும் 6 முறை வந்து சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்திருக்காரு. 1971 ராமநாதபுரம் MP ஆகவும் இவர் இருந்திருக்காரு. இவருக்கு மணிமண்டபமானது உசிலம்பட்டியில் அமைக்கப்படும் சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அடுத்த ஷார்ட் நியூஸ், இப்போ இன்டர்நேஷனல் டே ஃபார் மைன் அவேர்னஸ், அதாவது சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினமானது ஏப்ரல் 4ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. இந்த வருஷம் தீம் என்னன்னா சேஃப் ஃபியூச்சர் ஸ்டார்ட் ஹியர் அப்படிங்கிறதா இந்த வருஷம் தீம். நெக்ஸ்ட் BSNL பார்த்தீங்கன்னா இப்போ 18 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு 262 கோடி லாபத்தை ஈட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய தொலைத்தொடர்பு துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் லாபம் இந்த அளவுக்கு ஈட்டினதே இல்லை. இப்போதான் 18 வருஷத்துக்கு அப்புறம் BSNL வந்து சிறப்பாக செயல்பட்டு ஒரு 262 கோடி லாபத்தை ஈட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 4G தொலைத்தொடர்பு சேவைக்கான உபகரணங்களை உருவாக்குறதுல பார்த்தீங்கன்னா உலகிலே 5வது நாடாக இந்தியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பின்லாந்து, ஸ்வீடன், சீனா, தென்கொரியாவுக்கு அப்புறமா 4G தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப உபகரணங்களை உற்பத்தி செய்யறதுல நம்ம இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் 1 லட்சம் 4G தொலைத்தொடர்பு கோபுரங்கள் நிறுவக்கூடிய பணியானது 73% நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இப்போ மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சியானது அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 356 கீழ் வழங்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி மணிப்பூர்ல வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த அதிகாரப்பூர்வமாக இந்த ஆட்சி அமல்படுத்தியதை உறுதி செய்வதற்காக அரசமைப்பு சட்ட தீர்மானமானது இப்போ மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது இலங்கையோடு மேற்கொள்ளப்பட்டது. எப்போ இந்த முதல் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டாங்க அப்படின்னா 1998 மேற்கொண்டாங்க. அந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் 2000ஆம் ஆண்டுல வந்து நடைமுறைக்கு வந்தது. இப்போ இலங்கைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து பயணம் மேற்கொள்றாங்க. ஸோ இந்த பயணத்துல பாத்தீங்கன்னா இலங்கையில திரிகோணமலையில சம்பூர்ல இருக்கக்கூடிய 120 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய மின்சக்தி திட்டமானது பிரதமர் மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த திரிகோணமலையில பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் வந்து அதிகமாக வாழ்வதாக தெரிவிக்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு அரசுடைய நலத்திட்டங்களில் பார்த்தீங்கன்னா மக்களை வந்து விரைவாக அவங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் ஒரு 17 மாவட்டங்களில் 50 புதிய வருவாய் குறு வட்டங்களானது உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அமைச்சர் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஃபீஸ் வந்து 999. ஸோ ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னா 899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னா 999 பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்புறீங்க அப்படின்னா ஆட் பண்ணிடுவோம். இந்த பேட்ச் பற்றி டவுட் இருக்குது, ஏதாவது ஷெடியூல், இந்த பேட்ச்க்கான ஷெடியூல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ தாராளமாக கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு மட்டும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனியாகவும் ஸ்டார்ட் ஆகுது குரூப் 1 ப்ரிலிம்ஸ் பேட்ச். இப்போ பாலிட்டி மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பாலிட்டிக்கு தனியாக பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் 8 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஃபீஸ் வந்து 250. இதுக்கான ஷெடியூல் வேணுன்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, நெக்ஸ்ட்டு INM, யூனிட் 6 இந்த 3 இது கவர் ஆகிற வகையில் பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கும் ஃபீஸ் 250 தான். எல்லாமே ஏப்ரல் 8ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. எக்கனாமிக்கும் தனியாக பேட்ச் இருக்குது, அதுக்கு ஃபீஸ் வந்து 250. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம். காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் வாட்ஸ்அப்பில். ஸோ இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஐநா நீதிமன்றத்திலிருந்து எந்த நாடு வெளியேறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹங்கேரி. இரண்டாவது கேள்வி, வக்ஃப் சட்ட திருத்த மசோதா 2025 எந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளும் வகையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வக்ஃப் சட்டம் 1995. மூன்றாவது கேள்வி, ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மோஷின் நக்வி. நான்காவது கேள்வி, இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா %, இறக்குமதி வரி விதிப்பதாக அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 27%. ஐந்தாவது கேள்வி, இந்தியா தாய்லாந்து இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது? ஆன்சர் 5 ஒப்பந்தங்கள். ஆறாவது கேள்வி, எந்த மாவட்டத்தின் புளியங்குடி எலுமிச்சம்பழத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தென்காசி. ஏழாவது கேள்வி, ஸ்ரீஹரிகோட்டாவில் எத்தனை ஏவுதளம் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2 ஏவுதளங்கள் உள்ளன. எட்டாவது கேள்வி, எந்த ஆண்டுக்குள் போதைப் பொருள் இல்லாத நகரத்தை உருவாக்க தில்லி காவல்துறை திட்டமிட்டுள்ளது? ஆன்சர் 2027. ஒன்பதாவது கேள்வி, 15வது சீனியர் ஆடவர் தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜான்சி. 10வது கேள்வி, கார்ல் மார்க்ஸ் சிலை எங்கு நிறுவப்பட உள்ளது? ஆன்சர் சென்னை. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.